Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் ஸ்டைல்ஸ். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட விளையாட்டாக இருப்பது கால்பந்து விளையாட்டு. குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் தான் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அதிக முறை வெற்றி பெற்ற அணியாக இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2002ஆம் ஆண்டு ஆசிய கண்டத்தில் முதல் முறையாக ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி என்பது நடைபெறுகிறது. அந்த போட்டியை தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து முதல் முறையாக நடத்தியது. அந்த ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில ஜெர்மனி மற்றும் பிரேசில் ஆகிய இந்த இரண்டு அணிகளும் மோதியது. அதில் 2-0 என்ற கணக்கில் ஜெர்மனி அணியை வீழ்த்தி பிரேசில் அணி அபார வெற்றி பெற்றது. அந்த உலகக்கோப்பையில் பிரேசில் அணியில் இடம்பெற்றிருந்த ரொனால்டினோ உள்ளிட்டவர்கள் இன்றைய போட்டியில விளையாட இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பெரியமேட்டில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் இன்று மாலை இந்த போட்டி என்பது நடைபெறுகிறது. பிரேசில் லெஜெண்ட்ஸ் அதே போல இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் இந்த இரண்டு அணிகளும் தான் இன்றைய போட்டிகளில் விளையாட இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போட்டி இன்று மாலை நடைபெற உள்ளதால் 20,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இந்த போட்டியை காண வருவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியாவில் கால்பந்து விளையாட்டிற்கு அதிக ரசிகர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, அதே போன்று 7 சகோதரி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அருணாச்சல பிரதேசம், அசாம், சிக்கிம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களிலிருந்தும் இன்றைய தினம் அதிகப்படியான ரசிகர்கள் இந்த போட்டியை காண வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணி என்பது அந்த அணியின் முன்னாள் பயிற்சியாளர் பிரசாந்த் பானர்ஜி தலைமையில் களம் காண இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியை காண வரக்கூடிய ரசிகர்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் தங்கள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களை அருகாமையில் இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் நிறுத்திக் கொள்ளலாம் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயிலில் இலவசமாக இந்த ரசிகர்கள் தங்களுடைய பயணச்சீட்டின் QR கோடை காண்பித்து இந்த மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கால்பந்து ரசிகர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய விளையாட்டாக இருக்கிறது. குறிப்பாக 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த போட்டி என்பது பெரிய அளவிலான மாற்றத்தை அப்பொழுது ஏற்படுத்திய நிலையில் நாம் இருக்கக்கூடிய வடசென்னையின் மத்திய பகுதிகளில் இந்த போட்டி நடைபெற உள்ளதால் சென்னை வாசிகள் அதிக அளவில் இந்த போட்டியை காண வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறை ஒரு முழுமையான விரிவான ஏற்பாடை செய்திருக்கிறது. குறிப்பாக பேரிகார்டுகளை அமைத்து வாகனங்கள் எந்த மாதிரி இந்த வழியில செல்ல வேண்டும், அதே போல போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வண்ணம் பேரிகார்டுகளை அமைத்து தற்பொழுதே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஐடென்டி கார்டு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நேரம் செல்ல செல்ல போட்டி தொடங்குவதற்கு முன்பாக டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டுமே மைதானத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். நமக்கு பின்னாலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு பேனர் போன்ற வைத்து அதில் பிரேசில் லெஜெண்ட்ஸ் என்று அந்த முன்னாள் பிரேசில் வீரர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பேனரும் அச்சிடப்பட்டிருக்கிறது. உலக அளவில் கால்பந்து விளையாட்டிற்கு அதிகப்படியான ரசிகர்கள் இருக்கக்கூடிய நிலையில இன்று நடைபெறும் போட்டி கால்பந்து ரசிகர்களுக்கு புத்துணர்ச்சியும் அதே போல உத்வேகத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது.